ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு டயட் ரெசிபி தான். ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே பண்ண போகிறோம். ஆனால் ஆயில் ஃப்ரீயாக இருக்க போகுது. ஸோ தந்தூரி சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். ஒரு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறமேட்டு ஒரு 6 வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, அப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் சாட் மசாலா, அதுக்கடுத்து வேண்டிய உப்பு, அப்புறமேட்டு ஒரு பெரிய கப்பு கர்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ நான் அவ்வளோ கர்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதுக்கு என் அளவுக்கு அது போதும். நான் வந்துட்டு ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கர்ட் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமேட்டு தனியாத்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு, அப்புறமேட்டு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் சிக்கன் 60 மசாலா ஆர் தந்தூரி மசாலா தனியாக விற்கிது இல்லையா, ஸோ அது கூட ஒரு 2 ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்புறமேட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்ருங்க. இல்லைனா வந்துட்டு வினிகர் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இப்போ சிக்கனை வந்துட்டு கழுவிருக்கோம். ரன்னிங் வாட்டரில் ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு, அப்புறமேட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். கடையில் வாங்கிட்டு வந்துட்டு சும்மா ஒரு வாட்டி கழுவிட்டோன்னெலாம் பண்ணாதீங்க. நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு உப்பு தண்ணியில் அப்புறமேட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு தான் நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வாங்கிட்டு வந்து உடனே நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கழிச்சுலாம் வாஷ் பண்ணாதீங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹைஜீனிக்காக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நல்லா வந்துட்டு இது பண்ணியாச்சு, கழுவியாச்சு. இப்போ மேரினேட் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சாச்சு. எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் சிக்கனை தடவியாச்சு. சிக்கன் தடவி ஒரு 1/2 அன் ஹவர் to 15 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு ஊறணும். அப்போ தான் வந்துட்டு மசாலாஸ்லாம் நல்லா இறங்கும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லாவே ஊற வச்சேன். நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நேரம் வந்து நல்லாவே இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வெளியே வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்லாவே ஊறிடுச்சு மசாலாஸ். ஸோ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தந்தூரி கிரில்லாம் செய்யும் போது அந்த சார்கோல் ஸ்மெல் வந்திருக்கும் இல்லையா, அந்த விறகு ஸ்மெல்லு. ஸோ அது வரத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கடையில் வந்துட்டு நான் போயிட்டு ஒரு பீஸ் சார்கோல் வாங்கியிருந்தேன். ஒரு போனீங்கன்னா ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 4-5 பீஸ் தருவாங்க. ஸோ அது எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பில் காமிச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு ட்ராப் வந்து நெய் விட்டு நல்லாவே சூடு பண்ணுங்கள். எவ்வளோ நம்ம வந்துட்டு அது ரெட்டு கலராக மாறுதோ அவ்வளோ ஸ்மோக் வரும். அதில் அந்த ஃப்ளேவரும் அதே மாதிரி நல்லாவே டிஷ்ஷில் இறங்கி. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பவுல் வச்சுட்டேன். பவுலில் வந்துட்டு அந்த சார்கோல் வச்சுட்டு அதில் வந்துட்டு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு அந்த பூடியோட ஸ்மெல்லாம் நம்ம மசாலாலாம் இறங்கி நம்ம செய்யும் போது அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்மெல் மாதிரியே தான் வரும். ஸோ இது ஒரு நல்லா அந்த புகை போகிற வரைக்கும் நல்லாவே இறுக்கி மூடி வச்சுருங்க. மேலே ஒரு கல்லும் நான் வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த புகை சீக்கிரத்தில் வெளியே போகாதுன்னு. நீங்களும் ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னரில் வச்சுருங்க மூடி போட்டு. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு நீங்கள் தவாவில் போட்டு பண்ணலாம். நான் வந்து எனக்கு ஓவனில் பண்ண போகிறேன். நீங்கள் தவாவில் டேரெக்டாக அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இதை வச்சுட்டிங்கன்னா நம்மளோட தந்தூரி ரெடி ஆகிடும். ஸோ நான் ஓவனில் வந்துட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓவன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு, கீழே இருக்க பிளேட்டு எல்லாமே தருவாங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த ஸ்டாண்டில் மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓவனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, எப்போவுமே நம்ம கிரில்லோ தந்தூரியோ செய்யும் போது ப்ரீ ஹீட் பண்ணிடணும். ஸோ ப்ரீ ஹீட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரீ ஹீட் அமுக்கிட்டு அதுக்கு நல்லா ப்ரீ ஹீட் ஆனவுடனே நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை உள்ள வச்சிடணும். ஸ்டாண்ட் அப்புறமேட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு ஆப்ஷன் செட் பண்ணிவிடுங்க. ஸோ 20 மினிட்ஸ் நல்லா ஆனோடனே எடுத்துட்டு அப்புறமேட்டு மேலே ஒரு கொஞ்சம் ஆயிலோ இல்லை ஸ்ப்ரே வச்சுருப்பீங்க, ஆயில் ஸ்ப்ரே இருந்தால் ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்துட்டு ப்ரஷ் வச்சுருந்தா கொஞ்சமாக ஆயில் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே ஒரு 20 மினிட்ஸ் வச்சு நம்மளோட தந்தூரி ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஆயில் ஃப்ரீயாக இருக்குது. மறக்காதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.